மோஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் பிராண்டான ஆர்டினரியோட ஹேர் க்ரோத் சீரம் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஆல், ஐம் டாக்டர் ரித்து தியாகராஜன். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல த ஆர்டினரி மல்டி பெப்டைட் சீரம் ஃபார் ஹேர் க்ரோத் இதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் வித் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட், ஆர்டினரிங்கிறது இட்ஸ் யூஎஸ் பேஸ்ட் பிராண்ட். ஸோ இந்த சீரமோட ரேட் பாத்தீங்கன்னா 30 ml is for 1350, which is quite on the expensive side. அண்ட் இதோட கிளைம்ஸ் என்னென்ன அப்படின்னா, இந்த சீருமே ஃபார் ஹேர் டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால் அந்த மாதிரி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஹேர் டென்சிட்டி அப்படின்னா திக்னஸ் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கறது இதோட கிளைம். அண்ட் இதோட மெயின் ஃபீச்சரே இந்த மல்டி பெப்டைட் காம்ப்ளெக்ஸ். பிகாஸ் நம்ம யூஸ்வலா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா சீரம்ல இருக்கிற ரெடென்சில், ஆனகைன், பைகேப்பிள் அது இதுல இருக்கு. பட் எக்ஸ்ட்ராவா 2 பெப்டைட்ஸ் இருக்கு. ப்ரோகேப்பிள் அண்ட் கெப்பெக்செல் அப்படின்னு 2 பெப்டைட்ஸ் இருக்கு. இது 2 தான் இந்த சீரமோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இது ரெண்டுமே மோர் சயின்ஸ் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ். உங்க ஹேரோட ஃபாலிக்கல்குள்ள இருக்கிற ஸ்டெம் செல்ஸோட ஆக்டிவிட்டியை இது ரெகுலேட் பண்ணுது. ஸோ கொஞ்சம் இன்ஆக்டிவா இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல்ஸ் கூட இதனால கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கறதா இதோட கிளைம். அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் கெஃபீன். கெஃபீன் 1% அப்படின்னு இதுல மென்ஷனும் பண்ணிருக்காங்க. ஏன்னா மத்த இப்போ விஷ்கேர்ல எல்லாம் கெஃபீன் இருக்கும், பட் அதோட பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணல. கெஃபீன் இஸ் ஆல்சோ அ வெரி பொட்டன்ட் இன்கிரீடியன்ட் டு இன்க்ரீஸ் தட் ஆனஜன் ஃபேஸ். ஆனஜன் தான் நம்ம ஹேரோட க்ரோத் ஃபேஸ், அதோட லென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இந்த கெஃபீனும் யூஸ் ஆகுது. ஸோ இந்த சீரமோட ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் ஹாஸ் a very very high science backed ingredient list. இதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணி வந்ததுதான். பட் ஸ்டில் அந்த பெப்டைட்ஸ் நிறைய இதுல இல்ல. அண்ட் ஆல்சோ இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா, I've almost emptied this. ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும் நினைக்கிறேன். You can see, right? ரொம்ப அப்படியே வாட்டரியா இருக்கும். ஸோ கிரீஸினஸ் சுத்தமாவே இருக்காது. அதான் இதோட பெரிய பெரிய அட்வான்டேஜ். யூ கேன் யூஸ் இட் டெய்லி, நோ கிரீஸினஸ் வில் பி தேர். கான்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி த பிரைஸ் பாயிண்ட். கிரீஸினஸ் மட்டும் எனக்கு வேண்டாம், நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற விஷ்கேர், பேரனட்டமி இதெல்லாம் விட இதுல யூ கெட் அ ஃபாஸ்டர் ரிசல்ட். அது ஒண்ணுதான் இந்த பிரைஸ்க்கு நீங்க ஓகே அப்படின்னு போலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் கேட்டீங்க அப்படின்னா இதுவாதான் இருக்கும். You will get a more faster result, and the chances of getting a good result is also high with this because of the science backed ingredients. But உங்களுக்கு விஷ்கேர், பேரனட்டமி அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லயுமே நல்ல ரிசல்ட்ஸ் வருது, எனக்கு அந்த கிரீசினஸ் மட்டும் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க இதுக்கு you can go for this. Other than that, there is no reasons that you should spend this much for a hair growth serum. ஏன்னா இது நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க அது யூஸ் பண்ணாலும் சரி, 6 to 8 months யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அண்ட் அந்த ரிசல்ட் சஸ்டைனபிளா வச்சிருக்கிறதுக்கும் நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இஃப் யூ கேன் ஸ்பெண்ட் திஸ் அமௌண்ட் ஃபார், இது 1 மாசம் தான் வந்துச்சு, எவ்ரி மந்த் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டார்ட் யூசிங் திஸ். அதர்வைஸ் ஸ்டிக் டு வாட் யூ ஹேவிங் நவ். யூ நீட் நாட் வரி அபவுட் தட். That's what I personally feel about this one. So thank you for watching. Next in the video comment la solunga, we'll discuss the topic. Kindly consider to subscribe my channel. There has been a lot of research and time behind every video. Thank you.